ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஐ லவ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ராமாவோட 9th பார்ட் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகிசஸ். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாமா? அப்படியே ரெண்டு பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி நகர்ந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காமிச்சா அந்த ப்ராஜெக்ட்கான ப்ரெசன்டேஷன் டேட்டுமே வருது. ஹீரோயின் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு சரி நான் போய் பேசி காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இவங்க டைட்டில் சொல்லும்போது லியோட ஃபேஸ்லாம் மாறுது. ஹீரோயினுமே நோட் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பி போறாரு. ஹீரோயின் பின்னாடியே வராங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் தான் பேசுறாங்க. இதே ஸ்டோரியை தான் நேற்று வேற ஒரு கம்பெனி எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அடுத்தவங்க ஒர்க்கை காப்பி பண்றவங்களுக்கு நாங்கள் எப்பவுமே சான்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி ஸ்கிரிப்ட் லீக் ஆச்சு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. தனியாக நின்று ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கங்கங்க வராங்க. என்னாச்சு, ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் லீக் ஆயிருச்சு, அது யாருக்குமே தெரியாது, எப்படி போச்சுன்னே தெரியல, என்னோட டேபிளில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கங்கங்க பதறாங்க. இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே பார்க்கும்போது நான் உன்னை நம்புறேன், விஷயம் உனக்கும் எனக்குள்ள மட்டும் இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கங்கங்க கொஞ்சம் பதட்டமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுமே கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டாக தான் பார்க்குறாங்க. இவ இருக்க மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி வேக காமிச்சா கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாறு வேஷம் போட்ட மாதிரி தான் யாரையோ மீட் பண்ணுறதுக்காக போறாரு. யாரான்னு பார்த்தா சென்னை தான். இப்போதான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. சென் கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்ததே வேங் தான். அவங்க காசு கொடுத்து தான் ஹீரோயினை அவனை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நடிக்கவே வச்சிருப்பாங்க. அதுக்காக தான் வேங் வந்திருக்காரு. ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படிங்கறக்காக ஹீரோயின் வந்து மென்டலாவுமே பாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேங்கை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் அவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஆட்டைப்பட்டு வேற ஒரு கம்பெனி கொடுத்துருப்பாங்க. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினா அவ கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும், எல்லா வழியும் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேங் வந்து சரி என் வேலை முடிஞ்சுல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கி கிளம்பும்போது உனக்காக இன்னொரு வேலை இருக்கு, என் கூட நீ க்ளோஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாது அப்படின்னு வேங் சொல்றாரு. ஏன்னா வேங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை, இது பண்ணல அப்படின்னா வேற ஒருத்தரை வச்சு நான் அதை பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு அங்கே கிளம்புறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காலையில ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது வேங் அப்படியே நடுவில் வந்து தெரியாம திரும்பிடுறாரு. ஹீரோயின் மேலே இடிக்கவுமே கையில் இந்த வாட்டர் எல்லாமே ஃபைலில் கொட்டிடுது. சாரிங்க நான் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கர்ச்சிஃப்ல வச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்காரு. கீழே அந்த ஃபைலை எடுத்து தொடக்கும் போது தான் பார்க்குறாரு லீக் கூட இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது யாரோ லீக் பண்ணிட்டாங்க, இது நமக்குள்ளே இருக்கட்டும், யார்கிட்டயும் சொல்லாது, இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. வேங்க் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இங்க அப்படியே கட் பண்ணி கங்கங் காமிச்சா இவங்க வந்து லீக்கோட ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. புதுசா ஒரு கம்பெனி கட்டுறதா இருக்கும், அதுக்கு வந்து நான் ஹீரோயினை சேர்மன் ஆக்குறேன், ஆனால் அதுக்கு அட்வான்ஸாக நீங்கள் எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனி கூட இவங்க டீல் பேசியிருப்பாங்க. அந்த கம்பெனிலேருந்து காலாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, லீ கூட அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சாமே, எங்ககிட்ட யாருமே சொல்லவே இல்லை, ஹீரோயின் சேர்மன் ஆகிற மாதிரியே தெரியல, என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 days பொறுங்க, அவங்க கண்டிப்பாக அங்கே வந்து சேர்மன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. கங்கங் எங்கள் காசு எல்லாத்தையுமே இப்போவே ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி பேங்க் காமிச்சா ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினதுமே வேகமாக கிளம்பி போறாரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த ஷாப்லேயே படுத்திருக்காங்க. அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க. அதனால தான் ஷாப் கீப்பர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. இவர் நம்பர் தான் இருந்திருக்கும். கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு கூட்டு வராரு. சரி இவங்களை போய் ரூம்ல விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பெட்லயுமே படுக்க வச்சிடறாரு. ஆனால் அவங்க புலம்பிட்டே இருக்காங்க. என்ன ஏமாத்திட்டீல அப்படின்னு கேட்கும். இவருக்கு பயமாகுது. இதுக்காக என்ன ஏமாத்தினேன், ஏன் என்ன ஏமாத்தினேன், ஏன் எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் இந்த உலகத்தை நான் ஏமாத்தினா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. நல்ல வேலை நம்மளை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு வேங்க. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் பேசிட்டு மறுபடியும் கீழே படுக்கும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகாம இருந்திருக்கும். அதை பார்த்ததுமே பேசாம அந்த போட்டோ எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி போனை கையில எடுக்கிறாரு. இங்க அப்படியே கட் பண்ணா போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து சென் கிட்ட போய் இவர் கொடுத்துறாரு. பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி மார்னிங் காமிச்சா எல்லா பக்கம் ஹீரோயின் பத்தி நியூஸ் தான். வேங்கோ ஹீரோயினும் அஃபேர்ல இருந்திருக்காங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபேக்கா நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. ஹீரோயினுமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆஃபீஸ் ஃபுல்லா இதே பேசிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்குள்ள வந்துடுறாங்க. சரி ஹீரோயினுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வெளியே வராங்க. ஆனா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. என்ன இது, எப்ப இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு அது இதுன்னு கேட்டு இருக்கும்போது இவங்க அமைதியாவே நிக்கிறாங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு சென் வந்துடுறாங்க. அப்படியே ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி அப்படியே நல்லவங்களாட்டையும் நடிக்கிறாங்க. இவ தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அஃபேர்ல இருக்கா, ஆனா அதை மறைக்கிறதுக்காக தான் என்னையும் அவங்க ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் மாட்டி விட்டுட்டா இவ, நாங்க 2 பேரும் அப்படி கிடையவே கிடையாது, இவளோட தப்பா மறைக்கிறதுக்காக எங்களை இப்படி ஃப்ரேம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அப்படி அழுகிற மாதிரியே நடிக்கிறாங்க. ஹீரோயின் லைட்டா சிரிக்கிறாங்க. இப்பதான் தோணுது ஏதோ பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. நான் ஒண்ணு சொல்லவா, அந்த போட்டோல இருக்கிறது நானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை தான் காமிக்கிறாங்க. பின்ன இருந்து வேங் வராரு. என்னோட ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மாடலிங்க்லாம் எடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது எல்லாமே அப்படியே சேமாக இருக்குது. ஹீரோட ஃபேஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அதை பார்த்ததுமே எல்லாருமே ஓ இது ஃபேக் ஃபோட்டோவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இது கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல, இது ஃபோட்டோஷாப்பு, இதை பண்ணது வேற யாரும் இல்லை இந்த சென்னா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே சென்னை மாட்டி விட்டுறாங்க. மறுபடியும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். சென்னால் பதிலே சொல்ல முடியல. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. வேங் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு. ஆனாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும்ல ஹீரோயினை, அதனால சரி வேண்டாம் அது
தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் நல்லா தெளிவா தான் இருந்திருப்பாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அப்படி பண்ணக்கூடாதுன்னு தோணுது. எனக்கு உங்கள ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு நடிக்க தான் வந்தேன். செந்தன் இப்படி பண்ண சொன்னான். ஆனா எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வேணும்னே தான் அந்த ஃபைல வச்சேன். நீ எடுத்துட்டு போய் சென் கிட்ட குடுக்கணும் அப்படின்னு தான் நெனச்சேன். அதே மாரி தான் நீ பண்ண. ஆனா ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, என்னால உங்களுக்கு எந்த கெடுதலுமே நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆகுறாங்க. இருந்தாலுமே அவன் நம்மள ஏமாத்துனவன் அப்படின்னு தோணுது ஒரு பக்கம். இன்னுமே அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு ஹீரோயின்ட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க. உன்னால தான் எல்லாமே. நீ தான் என்னோட எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இருக்க. உனக்கு மட்டும் எல்லாமே எப்படி கிடைக்குது? நல்லா நடிக்க வேற கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஓ நான் நடிக்கிறேனா? நீ பண்ணதை விட எதுவும் நான் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ தான் பண்ண எல்லாத்தையுமே. உனக்கு மட்டும் நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சாரு, நல்ல புகழ் கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சாரா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த பைத்தியத்துக்கு ஏத்த பைத்தியம் நீ தான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுறாங்க. சென்னுக்கு சரியான கோவம் வந்துருது. என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் கரெக்டாக சரி கிளம்பலாம் அப்படின்னு போறாங்க. பக்கத்துல இருக்க சிசர் எடுத்து குத்தலாம் அப்படின்னு வந்துடுறாங்க கோவத்துல. கரெக்டா அந்த நேரத்துல பேங்க் உள்ள வந்துடுறாரு. அவரை முதுகுலயே குத்திடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. எதுக்காக இவன் நடுவில் வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பேங்க ஹாஸ்பிட்டலுமே சேர்க்குறாங்க. சின்னவே பயந்து அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கங்காங்க காமிச்சா அவங்க தான் காசு வாங்கியிருப்பாங்கல்ல இந்த கம்பெனியோட ஓனர். இப்போ ஹீரோனோட கம்பெனிக்கே வந்துடுறாங்க ஸ்ட்ரைட்டாக காசு தரலன்னு சொல்லிட்டு. கங்கங்க பக்கம் பயமாயிடுது. அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அவருமே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அப்படியே கங்கங்க ஓரமாக பார்த்துட்டே தான் இருக்காரு. கிளம்பும்போது கங்காங்க வந்து பேசுறாங்க. காசை ஒழுங்கா கொடு அப்படின்னா நான் ஹீரோயின் கிட்ட சொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே வேங்க தான் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எட்டிட்டு பார்த்துட்டு இருக்காரு. யார் வந்தாலுமே ஹீரோயின் தானோ அப்படின்னு சொல்லி சந்தோஷமா திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அங்கே வந்தது நர்ஸ் தான். என்னடா இது ஹீரோயினை காணமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்தாங்க உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுத்தாங்க அப்படின்னு கொடுக்கும்போது, யாரு அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்ல வேக வேகமாக வெளியே ஓடி வராரு. ஹீரோயின் அப்போ தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் உங்க கூட பேசலாமா அப்படின்னு கேட்கவும் 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தாங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனால் நான் வந்து ஒரு கெட்ட எண்ணத்துல தான் உள்ளே வந்தேன். ஆனால் அவங்க கூட இருக்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னால உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கவே முடியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு உங்கள அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், என்னதான் இருந்தாலும் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போக பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் கூடவா உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்ல? ஒரு செகண்ட் கூட என் மேலே லைட்டாக உங்களுக்கு லவ் வரலையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் லைட்டாக ஸ்டாப் ஆகுறாங்க. ஆனால் அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. பேங்க் தான் ஒரு மாதிரி இருக்கு கஷ்டமா. டே கட் பண்ணிட்டு கங்காங்க காமிச்சா ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. இவ்வளோ காசு நம்மளால கொடுக்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆட்டை போட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ஷூவெல்லாம் கழட்டி வைக்கும்போது அங்கே இருக்க ஹீல்ஸை பார்க்குறாங்க. ஒரு டைம் பேங்க் உடச்சு விட்டுருப்பாரு. அதை பார்த்ததுமே ஞாபகம் வந்துருது. எதுக்காக இப்போ அவனை பற்றி யோசிக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை நம்ம இதுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவன் போய் பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனது தேத்திட்டு கிளம்புறாங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆயிடுறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் வீட்டுக்கு வராங்க. மார்னிங் போய் லிஃப்ட்ல ஏறினதுமே வேக வேகமா வேங்க ஓடி வந்து ஏறுறாரு. நீ எங்க வந்த அப்படின்னு கேட்டா, இந்தாங்க காஃபி அப்படின்னு கொடுக்குறாரு. நான் உன்னை வேலை விட்டு தூக்கிட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இன்னும் 1 மாசம் இருக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுத்தா. ஆஸ் பெர் த ரூல்ஸ் நீங்க எப்படி இருந்தாலும் நோட்டீஸ் பீரியடுக்கு அப்புறம் தான் வேலையை விட்டு தூக்க முடியும். அந்த 1 மாசமாச்சு உங்க பக்கத்துல இருக்கேனே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாரு. ஹீரோனுக்குமே ஃபீல் ஆகிடுது. ஆனா வேணே இக்னோர் பண்றாங்க. என்ன நைட்டெல்லாம் சரியா தூங்கலையா? ஃபேஸ்ல ஒரு மாதிரி இருக்கு. என்னையே நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததா கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வேணே அப்படியே இக்னோர் பண்ணிட்டே போயிடுறாங்க. இப்போ அப்படியே கங்கங்க காமிச்சா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கு அட்வான்ஸாக நம்ம 10 லட்சம் கொடுக்கணும். அதுவும் கேஷாக வேணும்னு சொல்லி அந்த இன்வெஸ்டர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு லைட்டாக டவுட் ஆகுது. என்ன கேஷாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கேஷாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எதனால் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கங்கங்க வந்துட்டு அந்த காசு எடுத்துகிட்டு ஓடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்காங்க. தெரியலையே அவங்க பேங்க்கில் ஏதோ ப்ராப்ளம் ஆமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோயினுமே 10 லட்சத்துக்கு எங்கே போகிறது, சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன், உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. இருந்தாலுமே கங்கங் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லஞ்சுக்கு போகலாமா ஒட்டுக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹீரோயினை விட்டுட்டு போகிறக்கு. 2 பேருமே போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு சாதாரண ஒர்க்கர், என் கூடலாம் நீங்கள் லஞ்ச் வந்து சாப்பிடுவீங்களா, அதுவும் நான் வந்து உங்களுக்கு ட்ரீட் வச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதனால என்ன நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் மறந்துடாத, கரையை தாண்டி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீ வந்து என் சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் காரில் வீட்டுக்கு வராங்க. கையில் கூட ஒரு பேக் வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப சோகமாக இருக்காங்க. பேக் வந்து இந்தாங்க உங்களுக்காக ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ டெலிவரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஆமாங்க எனக்கே தெரியாமல் நான் டெலிவரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அதுவும் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ இந்த காசையே டெலிவரி பண்ணிடு நம்ம அக்கௌண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. கங்கங்க கேட்டாங்கல்ல, அந்த காசை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மார்னிங் காமிச்சா கங்கங்க காசு வாங்கலாம் அப்படின்னு வந்தால் அக்கௌண்ட்ஸில் எதுவுமே கேட்கல, ஃபார்மாலிட்டி எதுவுமே இல்லாமல் காசு எடுத்து கொடுக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கம்பெனி காசு கிடையாது, இது வந்து ஹீரோயின் வந்து பர்சனலாக கொடுத்தாங்க, கம்பெனியில் 10 லட்சம் இல்லை, அதனால் அவங்க காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கங்கங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இருந்தாலுமே அந்த காசு எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் ரொம்ப சுகமாக ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்போ ஹீரோனுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் அங்கே அக்வாரியம் மாதிரி தான் அந்த ஹோட்டல் இருக்கும், அங்கே வந்து தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வேங் வராரு. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது,
நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு போறோமோ, எவ்வளோ பவர்ஃபுல் ஆகுறோமோ, அவ்வளோ கம்மியா தான் நம்மள சுத்தி பீப்பிள்ஸ் இருப்பாங்க. அப்படிதானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கங்கங்க நம்மள விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும். ஆனா வேங் சொல்றாரு, "அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க இங்கருந்து ஸ்டார்ஸ் பார்க்குறீங்களா? இவ்ளோ கம்மியா தெரியுது. ஆனா கேலக்ஸில நெறைய ஸ்டார்ஸ் இருக்கும். இங்க இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே ரொம்ப பிரைட்டா இருக்கனால, அத சுத்தி இருக்க ஸ்டார்ஸ் தெரிய மாட்டேது. அவ்வளோதான். அதே மாரி தான் உங்கள சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அது தெரிய மாட்டேது." அப்படின்னு சொல்லி அவர மீன் பண்ற மாரி தான் சொல்றாரு. "அட ஏன் இவ்ளோ சுகமா இருக்கீங்க? வாங்க." அப்படின்னு சொல்லி வெளிய கூட்டு போறாரு. பைக்ல வந்து லாங் டிரைவ் போறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கம்பி திரிகள பத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வேங் கூட இருக்கும்போது ஹீரோயின் அவங்கள சுத்தி நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணி கங்கங்க காமிச்சா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏர்போர்ட்ல உட்காந்து. ஆனா அவங்களுக்கு மனசே இல்ல போறக்கு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு, "நீங்க முன்னாடி போங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்லயே உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. ஃப்ளைட்டுமே அங்கருந்து டேக் ஆஃப் ஆகுது. ஆனா இவங்க போகவே இல்ல. அந்த இடத்துல கரெக்ட்டா ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. பயங்கரமா அழுதுட்டு, "என்ன மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஆனா எதுவுமே கேட்கல. "வா." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஹேர் டேபுக்கு கூட்டு போயிட்டு, அங்க 2 பேருமே உட்காந்து அவங்க பாட்டுக்கு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இப்படி ஏமாத்திட்டோம். ஆனாலுமே எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது, "நான் வந்து உன்னோட தங்கச்சியா தான் நினைச்சேன். நீ எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி அவசியமே இல்ல. நீ இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு, நீ இப்ப புதுசா ஒரு ஆளா என் கூட வா. நீ வந்து எப்பவும் போல என் கூட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இரு. என்னோட தங்கச்சியா இரு." அப்படின்னு சொல்லும்போது, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வராங்க. "கங்கா வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். உங்க காச நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிட்டர்ன் தந்துடுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ எப்படி தருவ? வேலையே இல்லாம உன்ன எப்படி நம்புறது?" அப்படின்னு சொல்லி லைட்டா சிரிச்சுட்டே தான் பேசுறாங்க. கங்காக்கு ரொம்ப பயந்துடுறாங்க. "இல்ல, இல்ல நான் கரெக்ட்டா குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் வந்து 30% உனக்கு இன்கிரிமெண்ட் போடுறேன். அது மட்டும் இல்லாம சாப்பாடுமே இனிமேல் இங்கேயே குடுத்துருவேன் உனக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சுடுறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட காமிச்சா, ஹாஸ்பிட்டல் இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்காரு. கண்ணையுமே முழிச்சிடுறாரு. ஹீரோயின் தான் வீல் சேர்ல வச்சு அப்படியே சும்மா வாக்கிங் மாரி கூப்பிட்டு வராங்க. இவ்வளவு நாள் இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இவருக்குமே மனசு மாறிடுது. என்ன மன்னிச்சிரு நான் பண்ணதுக்கெல்லாம். ஆனா நீ திரும்ப என் கூட வந்துரு நான் சொல்ல மாட்டேன். நீ வந்து உன் வாழ்க்கைய வாழு. நான் என் வாழ்க்கைய வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன். இனிமேலாச்சும் இந்த மாதிரி பண்ணாம நல்ல ஒரு வாழ்க்கைய வாழு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆஃபீஸ்க்குறாங்க. "இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஆனா வேங்க மட்டும் காணோம். எங்க வேங்க காணோம்?" அப்படின்னு கேட்கும்போது, அவனோட நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு. 1 மாசம் முடிஞ்சனால இனிமேல் வேலைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. "இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல நீங்கலாம் கிளம்பிக்கோங்க." அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்களுமே வெளியே போயிடுறாங்க. வேற எங்கேயும் இல்ல. வேங்கோட வீட்டுக்கு தான் போறாங்க. போயிட்டு பார்த்தா வேங் அப்பதான் வெளியேந்து வராரு. "என்ன நீ உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்க. ஆனா வெளிய சுத்திட்டு இருக்க." அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாமா உடம்பு சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்கிறாரு. "அப்புறம் ஏன் நின்னுட்டு இருக்க? வா உட்காரு. நான் உனக்கு சூப் செஞ்சு தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. அங்க தான் அவரோட ஃபோன் இருக்கும். அதுல வந்து "நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியில்ல. என்ன புரிஞ்சுச்சு? நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடு." அப்படின்னு சொல்லி யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பார்த்ததுமே உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. சூடா கொண்டு வந்து சூப்ப குடுத்துறாங்க. அவர் கையில வச்சதுமே சுடுது சுடுது அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லும்போது மட்டும் நல்லா இருந்துச்சா? நல்லா வேணும் உனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்து போட்டு கங்கன்கிட்ட புலம்பிட்டே இருக்காங்க. 2 பேருமே இப்போ ஒரே வீட்ல தான் இருக்காங்க. கங்கங்குமே 2 மணி நேரமா புலம்புறீங்க. "என்னால முடியல. உங்களுக்கு வந்து வேங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம அவங்க கூட சேர்ந்துருங்க." அப்படின்னு சொல்லவும், "அப்படியெல்லாம் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. ஆனா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லா பக்கமுமே வெளிய செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களா, இவங்களுமே போய் ஒரு லவ் சாங் கேட்டுட்டு இருக்காங்க. வேங் ஞாபகமாவே தான் இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கும்போது வேங் கரெக்ட்டா கால் பண்றாரு. இவங்க உடனே அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. "என்னங்க கால் பண்ணோனே அட்டெண்ட் பண்ணிட்டீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல நான் ஒன்னும் உங்க கால்க்காகலாம் வெயிட் பண்ணல." அப்படின்னு சொல்லி நடிக்கும்போது, "ஆனா நான் உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா வேங் நிக்கிறாரு. "நான் எப்பவுமே உங்கள பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீங்க தான் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரோட மெமரிஸுமே அப்படின்னு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பாட்டு வேற பின்னாடி ஓடுது. அதோட டிலீட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சின்னதா காமிக்கிறாங்க. இவங்க வந்து வேங்க கத்தியால குத்திருப்பாங்கல்ல, அதனால ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. இப்பதான் வெளியே வராங்க. ஷார்ட் ஹேர்லாம் வச்சுட்டு அப்படியே ஆளே மாறிட்டாங்க. ஹீரோயின் தான் போய் பார்க்குறாங்க. "இந்தா உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் குடுக்குறாங்க. இவங்களுமே வாங்கிக்கிறாங்க. "சரி என் லைஃப்ப நான் பார்க்க போறேன். இதுக்காகலாம் உன்கிட்ட பணிஞ்சு போவேன்னு நினைக்காத." அப்படின்னு சொல்லி அப்பவுமே கொஞ்சம் திமிரா தான் பேசுறாங்க. இருந்தாலுமே அவங்க பார்க்கறதே தெரியுது இவங்க திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. இனிமே சொல்றாங்க, "நீ எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நீ மாறிட்ட அப்படின்னா என்ன பார்க்கறக்கு வா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஷூஸ் இருக்கு. அவங்களுமே அதை போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஒரு வெட்டிங்ல இருக்காங்க. அங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜாலியா எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மாப்பிள்ளை சைடுல இருக்க ஒரு பொண்ணை பார்த்து கண்ணை காமிக்கிறான். அதாவது அவனுமே அஃபேர்ல இருக்கான். இந்த மாதிரி ஒரு லீடை கொடுத்து இந்த ட்ராமாவை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த ட்ராமா பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம தப்பா நம்ம லைஃபை சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறக்காக அதவே கண்டினியூ பண்ணணும்னு கிடையாது. தப்புன்னு தெரியும் போது அதிலேயே டிராவல் பண்ணாம அதை வந்து பின் வாங்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா அந்த ட்ராமால காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கா போல்டா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் காமிச்சிருப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி பழிவாங்க நான் சொல்ல மாட்டேன். பட் எப்ப நம்ம தப்பு அப்படின்னு உணர்றோமோ அதுல இருந்து வெளியே வரக்கு தான் நம்ம ட்ரை பண்ணோம். அதுலயே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த ட்ராமால எது பிடிச்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல ட்ராமால மீட் பண்ணலாம். தேங்க்யூ.